ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தேங்காய் சட்னி தாங்க அரைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்யறது ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் அதிகமாக சேர்த்துட்டு பொட்டுக்கடலை கம்மியாக சேர்க்கணும், அப்போ தான் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு கல் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. தேங்காய் சட்னி கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும். இப்போ அரைச்சாச்சு. சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா இப்போ சட்னிலாம் எடுத்து தாளிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான வரமிளகாய் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.